வெற்றிலை தீபம் வந்து போன வாரம் செய்ய முடியல. ஏன்னா நான் வந்து டூர் போயிட்டேன். அதனால வந்து கேரளா டூர் போனதுனால நான் வந்து பூஜை பண்ண முடியல. அதனால இந்த வாரம் பண்ணேன். சில சமயம் நான் மேக்ஸிமம் மிக்ஸ் ஆகாது. இந்த தடவை திடீர்னு வந்த ஆஃபர்னால போயிட்டேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஆச்சே பூஜை பண்ணணுமே நினச்சேன். கிளம்பியாச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, வீட்டிலேயே வந்து நந்தியாவட்டன்னு பூ வந்து பூக்கும். அதை வந்து நான் வந்து நிறைய பூக்கும் சாமிக்கு வந்து பூவா மாலையா கட்டி போடுவேன். நடுவில் ரோஸு இதழ்கள வச்சு நான் வந்து கட்டினேன். கட்டி சாமிக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். உதிரியா போடுறத விட சாமிக்கு போடலாம் அப்படின்னு ரோஸ் வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்போ, எங்கள் ஊர் போயிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அங்கே போயிருந்தப்போ ரோஸ் அங்கே செடியில் அவங்க தோட்டத்தில் பிடிங்கிட்டு வந்தேன். அதை கொண்டு பறிச்சுட்டு வந்தது என்னமோ நிறைய பறிச்சுட்டு வந்தேன். அடுத்தடுத்த வாரங்களில் சரியாக போகும்ன்னு பார்த்தா, ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டேன்னா, அதனால் வந்து வைக்க முடியல. அது அப்படியே பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அந்த இதழெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த உதிர்ந்ததெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி, ஒரு இடையில ஒரு ரெட் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லா சாமிகளுக்கும் இது முருகனுக்கு மட்டும் சிவப்பு அரளி எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த கொஞ்சம் தான் பூக்குது. அது இன்னும் சீசன் இல்லை போல் பூக்கல. அதை மட்டும் நடுவில் கட்டி அந்த சாமிக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதுக்கெலாம் வந்து இது இந்த இந்த அது என்ன பூவு, முல்லைப்பூ செடியும் இருக்குது. அதையும் கொஞ்சம் பூ பூத்துருந்துச்சு. அதையும் வந்து பறித்து வேலுக்கும் இந்த சிலைக்கும் சாமி சிலைக்கும் வச்சுட்டேன். கொஞ்சமாக மல்லிகைப்பூ வைப்பேன். எப்போவுமே மல்லிகைப்பூ வைக்காமல் இந்த பூ வைக்கலாம் அப்படின்னு சுற்றி வந்து இதழ்களை வந்து பிரித்து போட்டு, எப்பயுமே நான் ஒரு வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்டேன்னா அது நடக்கும்னு நம்பிக்கையோடு வைப்பேன். அதேமாதிரி நடந்துடும். அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சு நான் வந்து இந்த பூஜை பண்ணுறேன். அதுக்காக வந்து எத்தனை வாரம், 7 வாரம், 5 வாரம், 9 வாரம் அப்படின்னு நான் 9 வாரம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 4வது வாரம் நினைக்கிறேன். 4வது வாரம் போகிறதே தெரியாதுங்க. பூஜைன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா போகிறதே தெரியாது. எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து மனசார உண்மையாக வேண்டிக்கிட்டு அது நடக்கும்னு நினச்சி சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். பேருக்கு சாமி கும்பிடாம மனசுலேருந்து அடி மனசுலேருந்து நம்ம சாமி கும்பிடணும். பேருக்கு கடமைக்கு அப்படின்லாம் சாமி கும்பிடாம நம்ம வந்து மனசுலேருந்து ஒரு ஒரு மனசுக்குள்ளேருந்து நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? ஒரு வலி இருக்கும். ஒரு 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 பிரச்சனை ஒரு சரி பண்ணணும் அப்படின்றபோது நமக்கு நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம், ஒரு வலி இருக்கும். அதை வந்து சாமிகிட்ட சாமி கும்பிடும்போது நமக்கு வந்து அது ஒரு ஒரு வேண்டுதலா வைக்கும்போது அது நிறைவேறுச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் நம்ம நம்பிக்கையும் வரும். நடந்துருச்சுன்னா நமக்கு வந்து அடுத்து இந்த மாதிரி வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து 2, 3 தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த தடவை ஒரு வேண்டுதலுக்காக நானும் 9 வாரம் பூஜை பண்ணலான்னு சொல்லி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். காலை நேரத்தில் ஓரை டைம் இதுக்கு வந்து ஓரை டைம்னு ஒன்று இருக்குது. காலை 6 to 7 ஓரை டைம், மத்தியானம் 1 to 2 ஓரை டைமு, சாயங்காலம் வந்து 7 to 8 வந்து ஓரை டைம். 8 to 9 7 to அது 8 to 9ன்னு நினைக்கிறேன். இல்லையா ரொம்ப லேட்டாக போகுமே. அது ஓரை டைம். அந்த டைம் ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் காலை டைம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல 5:30க்கெலாம் இப்போ விடிஞ்சிருது. பொழுது வந்து விடிஞ்சிருது. அதனால் நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். நான் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுவேன். 5:30க்கெலாம் போயிட்டு வந்துட்டேன்னா, வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு அப்படியே வீடெல்லாம் நைட்டே கூட்டி துடைச்சி விட்ருவேன். விளக்கெல்லாம் முதல் நாளே விளக்கி வச்சிடுறேன். நம்மள ஈஸியாயிரும். நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே சாமி கும்பிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறது, விளக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி, திரி வச்சு எல்லாம் போடுறதுக்கு நேரம் சரியாயிரும். அதனால் வந்து கரெக்டாக 6 to 6:30 6:45க்குலாம் நான் வந்து பூஜை முடிச்சிருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டு சும்மா சாமியை தொந்தரவு பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. சும்மா எல்லாத்துக்கும் போய் சாமிக்கிட்ட போய் தொந்தரவு பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும்போது சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுவேன். அதுக்காக தேவைக்கு மட்டும் வருவியா அப்படின்லாம் தினம் சாமி கும்பிடுவேன். தொந்தரவு பண்ண மாட்டேன். அது வேணும், இது வேணும் அப்படின்லாம் பெருசாலாம் கேட்டுக்கிறதில்ல. குடும்பத்துக்காக தான் கேட்குறது. எனக்காக எதுவுமே கேட்டுக்கிறதில்ல. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கும்போது, அது வந்து மனசார வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலும் செஞ்சோம்னா, அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அதுக்காக வந்து நான் பெரிய ஆகாசத்தை தொடணும் அப்படின்லாம் பெருசெல்லாம் கனவு கண்டா நடக்காது. நம்மளால முடியும், நம்மள செய்ய முடியும், நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக பலிக்கும். நடக்குன்ற நம்பிக்கையோடு செய்யணும். இன்னும் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு இருக்குது. அதுவும் பண்ணாலுமே இந்த மாதிரி அது 3 to
காலையில் ஏர்லி மார்னிங் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடணும். அதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது. ஆனால் 1 நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகிரும். அப்புறம் அடுத்தடுத்து ஆசையாக இருக்கும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் எதுவுமே நம்ம 5:30க்கு எந்திரிக்காதவங்க வாக்கிங் போனாலும் எனக்கு ஒன்றும் சிரமமாக தெரியல. எந்திரிக்காதவங்க வந்து புதுசாக எந்திரிச்சு சாமி கும்பிடும்போது ஐயோ எந்திரிக்கணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக, நம்ம குழந்தையுடைய ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து சாமி கும்பிட்றோம், வேண்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம சாமி கும்பிடும்போது அந்த சோம்பல்லாம் சோம்பேறித்தனமோ ஒரு மாதிரி சங்கட்டமோ இருக்காது. அது மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சது விளக்கு ஏற்றலாம். இல்லாட்டி நான் விளக்கு மண் விளக்குலேயே கூட நம்ம வந்து வச்சு விளக்கு ஏற்றலாம். அது முடிச்சுட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோவிலுக்கு போக முடிஞ்சால் போகலாம். நான் காய்கறி வாங்க ஈவினிங் போயிருந்தேன். காய்கறி வாங்க போயிட்டு அப்படியே கோவிலுக்கும் போனேன். முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சில பேர் முருகன் கோயிலே வெற்றிலை தீபம்லாம் ஏற்றுவாங்கன்னு பார்த்துருக்கேன். எல்லாம் கொண்டு போகணும். ஒரு சிலது மறந்துட்டோம்னா அப்புறம் அதுக்கு சங்கடமாக இருக்கும். லாஸ்ட்டு வாரம் நான் அப்படி தான் போய் சாமி கும்பிடணும்னு நினச்சிருக்கேன். கோவில்லே போய் நான் விளக்கு ஏற்றி நிறைய பேர் விளக்கு ஏற்றுவாங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நிறைய பேர் மண் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் போய் சாமி கும்பிடலாம்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம், வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போய் கோவில்லே போய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வேண்டுதல் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் வாழ்க்கையில். நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து பண்ணலாம். தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ அதனால் பூஜை இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க பண்ண தேவையில்லை. ஒன்லி நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் சரி நம்பிக்கையோட இப்போ யூடியூப் சேனலே நம்ம ஆரம்பித்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும், இதில் வின் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியும். ஏனோ தானோ எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பேருக்கு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியாது. ஒரு ஜாபுக்கே போனாலும் சரி, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எதுக்கு போனாலும் சரி, படித்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம படிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து சரி எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி போனோம்னா என்றைக்குமே அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் தராது. கோவிலுக்கு போயிட்டு பூஜையை முடிச்சுட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது இந்த ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கட்டும்.